கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த விடுமுறை மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் மாசத்தை மேலான கிருபைக்காய் தேவனுக்கு நன்றி சொல்றோம். இந்த நாள் வசனத்தை நம்ம என்று சொன்னால் 2 கொரிந்தியர் 9 அதிகாரம் 15 வசனம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்கு அவருக்கு ஸ்தோத்திரம். தேவன் அருளிய ஈவில் கர்த்தர் நமக்கு செஞ்சிருக்கிற சொல்லி முடியாத ஈவுக்காக அற்புதங்களுக்காக நம்ம தேவனை ஸ்தோத்தரிப்போம். எல்லா சூழ்நிலைகளும் எல்லா நேரங்களிலையும் இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் நம்மை ஸ்தோத்தரிக்கும் போது துதிக்கும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகள் பிரச்சனைகளை மாற்றி நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை தந்து நம்மளை மகிமைப்படுத்துவாராக. ஜெபம். ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோமே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. தேவரே, நாங்கள் உண்மையை நோக்கிலப்பா, நீங்கள் எங்களுக்கு அருள் இருக்கிற நல்ல ஈவுக்காக, தயவுக்காக, கிருபைக்காக, நல்ல மகிழ்ச்சிகளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உமக்கு நன்றி சொல்லுகிறோம். தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய பரத்திலிருந்து பரலோகத்திலிருந்து வருகிற தேவரீர் உம்முடைய உன்னதத்தின் ஆசீர்வாதத்தின் உம்முடைய கிருபையின் உம்முடைய பரலோகத்தின் மகிழ்ச்சியின் வல்லமைகளை நீங்கள் அனுப்புங்கப்பார். பாடுகளோடு கண்ணீரோடு வேதனையோடு துக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு பரிபூர்ண விடுதலை கொடுங்கப்பா. நல்ல ஈவை நீங்கள் கொடுங்க, நல்ல சுதந்திரத்தை கொடுங்க, நல்ல ஆசீர்வாதங்களை கொடுங்க. மனங்கள் மனசில் இருக்கிற பாரங்கள் கவலைப்பா, எதிரிகளுடைய சூழ்ச்சிகளை கத்த நிர்மலமாக்குமுடைய உடைத்து எரியும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பரலோகத்தின் நன்மையை கர்த்தர் காண செய்யுங்க, பொறுப்படுங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.